அதிமுகவின் நம்பகத்தன்மையான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை என பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் அப்துல் ரஃபி விமர்சனம் செய்தார். ஈரோட்டில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நம்மளுக்கு கல்வி நிதி எந்த ஜிஎஸ்டி நிதி எல்லாம் கொடுக்காத போது இன்னைக்கு தொகுதி மறைவரை பண்ணி நாளைக்கு போய் அவங்க கிட்ட பேசும்போது நம்மளை இனி நம்மளை பேசுறதுக்கு கூட அந்த உரிமையை தர மாட்டாங்க. இது பெண்கள் மசோதாவை கொண்டு வந்தது 23லயே கொண்டு வந்துட்டாங்க. அதை அண்ணாமலை போன்றவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி போன்றவர்கள்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினாலே மாற்றி பேசுகிறவங்க தான். இன்றைய ஒரு நிலை நாளைக்கு ஒரு நிலை. பெண்களுக்கு அப்படி அக்கறையாக இருந்தால் 543 தொகுதிகளில் நீங்கள் 33% கொடுக்க வேண்டியதானே. விரைந்து இவர் இங்கே ஒரு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, மேற்கு வங்கத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இது எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவசரமாக இந்த ஒரு சட்டத்தை ஏற்றணுங்கிறது அவங்களுக்கு அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இது மாண்புமிகு முதலமைச்சர் இதில் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு உரிமையை காக்கணும். நம்ம ஆட்சி அதிகாரம் அப்படி அடுத்தபடியாக நம்ம உரிமை தான் நம்ம முக்கியம் என்று சொல்லிக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அவருடைய கருத்தை அனைவரும், அனைத்து மக்களும், அனைத்து இயக்கங்களும் அவருக்கு நம்ம வலுப்படுத்தணும். இனி இந்த மாதிரி இந்த நேரத்தில் எடப்பாடியாக இருந்திருந்தால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். நான் அந்த அந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்குறேன். 15 வயசு 16 வயசு தான் இருக்குது. அந்த விஜய் கூட வர்றவங்க அதுக்கு அவங்களுக்கு என்னங்கிறதே தெரியாது, கொள்கைனா என்னன்னு தெரியாது. நம்மளுடைய இந்த நாட்டுக்கு யாரெல்லாம் நான் கேட்டேன், எப்பா நீ டிவிக்கேங்கிறிய நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் வந்திருந்தாலும் அதுவும் கூட தெரியாது. அந்த மாதிரி ஆளுகளை தான் விஜய் வச்சுருக்காங்க. அதே மாதிரி விஜய் ஒரு நடிகர், ஒரு சினிமா நடிகர், அவ்வளோதான். அவர் யார் எந்த ஸ்டார் வந்தாலும், நாளைக்கு எந்த நடிகர் வந்தாலும், நயன்தாரா வந்தாலும் கூட கூட்டம் வரும், திரிஷா வந்தாலும் கூட்டம் வரும், எத்தனையோ அமிதாப் பச்சன் வந்தாலும் கூட கூட்டம் வரும். இதை வச்சு நீங்கள் ஓட்டு பண்ண சிறுபான்மை மக்கள் எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு உறுதியாக இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிறுபான்மை மக்கள் வாக்குகள் டிவிக்கு